இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆர்வம் இருக்கா உங்களுக்கு, குறிப்பா ஐபிஓல, அப்ப இந்த நியூஸ் உங்களுக்காக தாங்க. இந்தியாவிலே மிகப்பெரிய ஐபிஓ ஒன்று வரப்போகுது. குறிப்பா நான் பேங்கிங் பினான்சியல் கார்பரேஷன்ல அதோட மதிப்பு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 17,200 கோடி. எந்த கம்பெனி கேக்குறீங்களா? டாடா கேபிட்டல் தாங்க. பேரை சொன்னவனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது டாடா குரூப்னு. ஸோ டாடா கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா டாடா அண்ட் சன்ஸோட சப்சிடரி குரூப் தான். அவங்க தான் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ஐபிஓ வந்து வரப்போகுது அவங்களுக்கு. ஸோ இப்போ ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் ஸ்டாக் மார்க்கெட்ல வரணும்னா இந்த ஐபிஓ மூலமா தான் வந்தாகணும். நம்ம எடுத்த உடனே ஜஸ்ட் லைக் தட் அப்படி வந்துருக்க முடியாது. ஸோ ஐபிஓ பொறுத்துக்கும் நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. உங்க கம்பெனியோட பேங்க் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் வந்து செபி கிட்ட கொடுக்கணும். அவங்க வந்து அதை ஃபுல்லா வந்து வெரிஃபை பண்ணிட்டு தென் ஒன்லி அவங்க வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க நீங்க ஐபிஓ போலாமா இல்ல வேணாமான்றது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கலா டிராஃப்ட் ரெட் ரிஹர்சல் ப்ராஸ்பெக்ட் சொல்லுவாங்க. இதுதான் டாடா கேபிட்டல் வந்து ரீசெண்டா வந்து கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ சூன் வந்து பாத்தீங்கன்னா ரெட் ரிஹர்சல் ப்ராஸ்பெக்ட் வந்து வரப்போகுது. அது வந்து அடுத்த ஒரு 10 நாள்லயே உங்களுக்கு வந்து ஐபிஓ வந்துடும் உங்களுக்கு. ஸோ டாடா கேபிட்டல் இதோட பர்ஃபார்மன்ஸ் அன்லிஸ்டட் ஷேர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.8 lakh crores வந்து இருக்கு. பர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா 1000 rupees அந்த ரேஞ்சில் வந்து அவங்களுக்கு அன்லிஸ்டட் ஷேர்ஸ் தான் இருக்கு. இதை வந்து செபி எப்படி ட்ரீட் பண்ண போறாங்கன்னா டாடா கேபிட்டல் வந்து அப்பர் லேயரை தான் ட்ரீட் பண்ண போறாங்க. எல்லா ஸ்டாக்கையும் அவங்க வந்து அப்பர் லேயரா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு சில ஸ்டாக்ஸை மட்டும்தான் அவங்க அப்பர் லேயரா ட்ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு நிறைய நார்ம்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் அவங்க கிளியர் பண்ணா மட்டும்தான் அவங்க பண்ண முடியும். அந்த வகையில டாடா கேபிட்டல அப்பர் லேயரா வந்து செபி ட்ரீட் பண்ண போறாங்க. ஸோ அவங்களோட மார்ச் மந்த் ப்ராஃபிட் மட்டும் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 31% இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. 750 crores இருந்து 1000 crores வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அவங்களோட ஆபரேஷன் ப்ராஃபிட் மார்ஜின் மட்டும் 51% ஆயிருக்கு. ஸோ அதனால டாடா கேபிட்டலுக்கு வந்து நிறைய வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு பப்ளிக்ல. ஸோ அந்த வகையில நானும் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நம்ம ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் வந்து அவங்க வந்து ரெட் ரிஹர்சல் டிராஃப்ட் ப்ராஸ்பெக்ட் வந்து அவங்க கொடுக்க போறாங்க. ஸோ சூன் ஜூலை மிட்ல வந்து நம்ம டாடா கேபிட்டலோட லான்ச் எதிர்பார்க்கலாம். உங்களை மாதிரி நானும் ஆர்வமா காத்துட்டு இருக்கேன்.